وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون. بسم الله الرحمن الرحيم. وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون. سبحان الله. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னும் ஆயத்துன் ஒரு அத்தாட்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? இன்னொரு அத்தாட்சி. ஒரு அத்தாட்சியை சொன்னால் இப்போ இன்னொரு அத்தாட்சி, இன்னொரு மெத்தடில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கப்படுத்துகிறான், எங்களுக்கு விளங்காட்டித. லஹும் அவர்களுக்கு, ல என்ற இக்கு, ஹும் என்ற அவர்கள், அவர்களுக்கு இன்னொரு அத்தாட்சி தான். என்ன தெரியுமா? லெயில், இரவு. லெயில், இரவிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நஸ்லஹு நாங்கள் உரித்தெடுத்தோம். என்னது உரித்தெடுத்தோம்? மின்ஹு அதிலிருந்து. எங்கேருந்து உரித்தெடுத்தோம்? அது என்றது இரவு. அதிலிருந்து நாங்கள் என்ன உரித்தெடுத்தோம்? பகலை நாங்கள் உரித்தெடுத்தோம். அப்படின்னா சிம்பிள் அர்த்தம் பாட்டு என்று சொன்னால், பவல் என்று சொன்னால் என்ன? வெளிச்சம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லலாம், பவல் என்ன? நம்மள வெளிச்சம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பவலை உரிச்செடுக்கிறேன்னு சொன்னால் என்னை வெளிச்சத்தை இழுத்தெடுத்தேன்னு என்ன நடக்கும்? அப்படியே இருளாக மாறும். அப்படி பேசிக்காக என்ன இப்போ இதில் ஒரு மீனிங் இருக்குது. நாங்கள் இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை பற்றி கதைக்கிறான்? வெள்ள பவலை பற்றி கதைக்கிறான். இப்போ எங்களுக்கு கண்முன்னுக்கு விளங்குது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்க போகல என்ன நடக்குது? பவலை ஆகிக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து கொண்டிருக்க போகலே அது இருட்டாகுது. சுப்ஹானல்லாஹ். இது எங்களுக்கு ஒரு அத்தாட்சி, இது ஒரு படிப்பினை. யார் இதை இரவு பகலாக மாறி கொண்டாடுறது? இது எப்படி உலகத்தில் நடக்கிறது? இது ஒரு அத்தாட்சி எங்களுக்கு. அப்படி என்ன நாங்கள் எங்களோட இதை டைம் மாறப்போகல, வெள்ளராக ஆகக்கொள்ளே ரெப்பிட பவர் நினைவு வரணும். ரெப்பிட பவர் நினைவு வரணும். அவன் எவ்வளோ சக்தி உள்ளவன், இதை இரவு பகலை மாற்றுறது எப்படி அவன் செய்கிறான்? அது பின்னுக்கு பெரிய சயின்டிஃபிக் மெக்கானிசமே இருக்குது. அது எப்படி சூரியன் சுற்றுது, எப்படி உலகம் சுற்றுது. சுபானில் சூரியன் அதுக்கு வட்டையில் சுற்றி கொண்டிருக்குது, பூமி அதுக்கு வட்டையில் சுற்றி கொண்டிருக்குது, அதை சுற்றி கொண்டு இன்னொரு சூரியன் வட்டையில் சுற்றி கொண்டிருக்குது. இதெல்லாம் சுபானில் சயின்ஸ் மாற அட்வான்ஸ். இந்த அட்வான்ஸ் இதெல்லாம் மனுஷனுக்கு நினச்சி கூட பார்க்கலாம். மனுஷன் நீக்கிறதே பூமியில், மனுஷனுக்கு இதை செய்யலுமா? ஏலாம். அப்போ இந்த அட்வான்ஸான விஷயத்தை செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை இரவையும் பகலையும் மாற்றி கொண்டாடுறான். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றை விளக்கப்படுத்துகிறான். பவல்லேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன எடுக்கிறான்? பவலை உரிச்சு எடுத்துட்டு இரவை கொண்டாடுறான். அப்படி கொண்டாந்தேன்னா என்ன நடக்குது? சுப்ஹானல்லாஹ். ஃபைஸாகும் முல்லிமூன், அப்பொழுது. அப்பொழுது. இசா என்ற திடீரென. ஹும் என்றா அவர்கள். முல்லிமூன் என்றா இருட்டில் மூழ்கிடுவாங்க. அப்படியே இருட்டுக்குள்ளே பேத்துடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாங்கள் அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை நான் எங்கள்ட கண்முனுக்கிற வெளிச்சம் எவ்வளோ பொறுமதி. வெளிச்சம் இல்லாட்டி எங்களுக்கு என்ன? வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் என்ன எங்கள்ட நிலைமை என்ன? அதை விளங்கணும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு என்டர் ஆகிறோம், ராவைக்கு வெளிச்சம் எங்களுக்கு லைட்டெல்லாம் மீக்கலுமா? வெளிச்சம் இல்லாட்டி உள்ளுக்கு போகலுமா? ஒரு வேலை சரி செய்யணும். உதாரணம் நாங்கள் நைட்டுக்கிறோம், கரண்ட் போனேன்னு சொன்னால் என்ன நடக்குது? ஒன்றுமே செய்யணும், எல்லாம் இருட்டாகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்டா, வெளிச்சத்தை அவன் தந்திக்கிறான். அவன் வெளிச்சத்தை அப்படியே எடுத்துட்டான் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்கள் என்ன செய்கிறீங்க. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், உங்களோட கண் எவ்வளோ நல்லா விளங்குறா என்றாலும், கண் எவ்வளோ நல்லா விளங்கினாலும் உங்களுக்கு வெளிச்சம் இல்லாட்டி என்ன சரி விளங்குமா? வெளிச்சம் இல்லைன்னு சொன்னால் கண் இல்லாத மாதிரி தான். சுப்ஹானல்லாஹ். ஒன்றுமே விளங்காது. இருட்டில் ஒன்றுமே உங்களுக்கு ரோட்டில் போகலுமா? ஒன்றும் விளங்காது. இதில் இன்னொரு அர்த்தம் தஃப்சீர் ஆலிம்கள் எழுதுகிறாங்க. என்னன்னு சொன்னால், அல்லாஹ் இது ஹிதாயத்தில் வெளிச்சம் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெளிச்சத்தை ஹிதாயத்தோடு கனெக்ட் பண்ணிக்கிறான். ஒருத்தருக்கு வெளிச்சம் வாரன்றது அர்த்தம் அவருக்கு ஹிதாயத் கிடைக்கிறே, தீண்ட விஷயங்கள் விளங்க ஸ்டார்ட் ஆகுறே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் தான் உங்களுக்கு என்னது இதை இந்த உள்ளத்தில் இருக்கிற ஒளியை தந்திக்கிறான். இந்த வெளிச்சத்தை, ஹிதாயத் என்ற வெளிச்சத்தை அவன் தான் தந்திக்கிறான். சும்மா சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எடுத்துட்டான் என்று சொன்னான். இதில் வருது ஃபைஸாகும் முல்லிமூன் என்று. அவன் அதை அந்த ஹிதாயத்தோட ஒளியை எடுத்துட்டான் என்று சொன்னால் என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு குர்ஆனும் விளங்காது, ஹதீஸும் விளங்காது, இஸ்லாமும் விளங்காது. நீங்கள் உங்களோட வாழ்க்கை அப்படி. இன்றைக்கு சிலவங்க ஓகே பவலை ஐக்கியலும், ஆனால் எப்போ அவங்களோட வாழ்க்கையில் தீன் இல்லையோ அவங்க இருட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் தீன் இல்லை, துன்யா என்று கொண்டு இருக்கிறாங்கண்டா இது அர்த்தம் என்னென்றா அவங்க பெரிய இருட்டில் இருக்கிறாங்க. உங்கள் வெளிச்சத்தில் அவங்க வீட்டில் லைட் ஈக்கும், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அப்படி என்று சொன்னால் என்னது அவங்களோட உள்ளம் இருட்டாக தான் இருக்குது. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் வந்து இதை வெளிச்சத்தை கலட்டி எடுத்துட்டான்டா, அவன் எடுத்துட்டான் என்று சொன்னால் எங்களோட நிலைமை என்ன? சுப்ஹானல்லாஹ். ஃபைஸாவும் முல்லிவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் ஷுக்குர் செஞ்சு, அதுதான் நான் சொல்கிறேன், யாரை பற்றி எங்களுக்கு தப்பெண்ணம் வைக்கக்கூடாது. நாங்கள் ஒருத்தர் வந்து தீன் இல்லைன்னா அவங்கள பற்றி கவலைப்படணும், இறக்கப்படணும். ஆனால் அவங்கள பற்றி தப்பெண்ணம் வைக்கக்கூடாது. ஏன்னு தெரியுமா? நாளைக்கு அவருடைய நிலைமையில் உங்களே ஆக்குறதுக்கு ரப்புக்கு பெரிய வேலை இல்லை. ஏன்னா அந்த வெளிச்சத்தை அவன் தான் உங்களுக்கு தந்திக்கிறான். நீங்கள் அவர்கிட்ட குறைய காய்ச்சி கொண்டிருக்கிறீங்க. ஒரு செகண்டில் ரப்பு கேளும் அந்த வெளிச்சத்தை அப்படியே உரிச்சு எடுத்துறதுக்கு நீங்கள் இருட்டில் போய்த்துறீங்க. நீங்கள் அவனை விட மோசமாக போய்த்துடுவீங்க. அல்லாஹ் சும்மா பார்த்துக்கணும். சிலவங்க சொல்கிறாங்க தானே, இந்த அவன் தொழுறல்ல, இவனை சொன்னாலும் தொழுறல்ல, இவனை திருத்தவே இல்லை. இதை சொல்கிறது உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்லை. உங்களுக்கு கவலைப்படையலும், துவா செய்யலும், தௌவத் கொடுக்கலும், இதெல்லாம் செய்யலும். ஆனால் அவனை பற்றி தவறாக பேசுகிறது, இன்னொருத்தரை பற்றி தவறாக பேசுகிறதுக்கு, அவரை பற்றி கேவலப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. நாங்கள் இந்த விஷயத்தை அன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன், நீங்கள் தொழுந்துட்டு எவ்வளோ தூரத்துக்குன்னா, நீங்கள் தொழுந்துட்டு இமாஞ்சமாக தொழுந்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேணாம், பின்னுக்கு திரும்பி பார்க்க வேணாம். ஏன்னா நீங்கள் பின்னு திரும்பி பார்த்தா உங்களுக்கு விளங்கும் எத்தனை பேர் லேட்டாக வந்தீங்கன்னு. அப்போ உங்களுக்கு விளங்கும் எத்தனையோ பேர்கிட்ட குறை விளங்கும். அவங்க என்னென்னமோ பிரச்சனை லேட்டாக வந்திப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அடுத்தவங்கள்ட்ட குறை விளங்கி ஸ்டார்ட் ஆகும். அப்போ அவர் என்ன செஞ்சார், அவர் சொன்னார். அப்போ நான் அது சொல்ல போகல. அவர் சொன்னார், இதை மாதிரி எனக்கும் நடந்துச்சு. நான் ஒரு நாள் இமாஞ்சமாக தொழுந்துட்டு பின்னுக்கு பார்த்தேன், ஒத்தரை கண்டன். அவர் பெருசாக சொல்கிறவர் தான் தொழுங்க வாங்கன்னு சொல்கிறவர். அவர் வந்து என்ன செய்கிறாரு, லேட்டாக வந்து ஜாயின் ஆகிக்கிறாரு. அவரை கண்டன். எனக்கு அவரை பற்றி தப்பான எண்ணம் ஒன்று தோண்டிச்சு. அடுத்த இமாஞ்சமாத்தே எனக்கு கிடைக்கலன்னு சொன்னார். இவர் தொழுந்துட்டு பின்னுக்கு பார்த்து ஒருத்தரை பற்றி தப்பாக நினச்சாரு. அடுத்த தரக்கு அவருக்கு இமாஞ்சமாத்தே கிடைக்கலன்னு சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் எப்போ அடுத்தவங்களை பற்றி தப்பாக பார்ப்போமோ, தப்பான விஷயத்தில் பார்ப்போமோ, அவங்கள பற்றி தப்பான என்ன நினைப்போமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கிட்ட உள்ளத்தில் இருக்கிற ஒளியை கலட்டிடுவான். இது ஆயத்தில் அப்படி சொல்லி இல்லை, நான் சொல்கிறேன், இது நடக்கும். என்ற எப்போ ஹதீஸில் கருத்துப்பட வந்து எப்போ நாங்கள் அடுத்தவங்களோட குறைய பார்ப்போமோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறையை எங்களுக்கு தராமல் மௌத்தாக்க மாட்டாங்க. நாங்கள் சொல்கிறேன், ஒருத்தருக்கு இவன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் சொல்கிறது கேட்குறான் இல்லை, இவன் என்ன சரி ஒரு குறை என்ன சரி, நாங்கள் எப்போ அதை பேசுவோமோ எங்களுக்கு தெரியாமலே அதை குறைய ரப் எங்களோட வாழ்க்கையில் உருவாக்கி அது சொல்லி நாங்கள் நியத்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு உள்ளத்தில் முதல்ல வரணும். யா அல்லாஹ் இதை இன்றைக்கு நான் குர்ஆனை படிக்கிறேன், இதை விளங்குறேன், இது எல்லாமே நீ தந்த வெளிச்சமால தான். நீ இதை வெளிச்சத்தை தரலைன்னு சொன்னால் இந்த வெளியே பார்க்குற ஒவ்வொரு டைம் எங்களுக்கு விளங்கணும். இருட்டாகிற ஒவ்வொரு டைம் விளங்கணும். நாங்கள் இருட்டில் தான் இருக்கிறோம். இருட்டிலேருந்து ரொம்ப நினச்சி சொல்ல, யா அல்லாஹ் இந்த உலகம் எவ்வளோ இருட்டாகிக்குது, இதமா என் உள்ளத்தை நீ இருட்டாக்கிட்டேன்னு சொன்னால் என்ன நிலைமை? அதுதான் நாங்கள் செய்கிற அமல்கள் கியாமத்னால வெளிச்சமாக வரும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொருத்தருடையும் அமல்களை வச்சு அவங்களோட ரப்போடிக்கிற அவங்களோட தொடர்பை வச்சு கனெக்ஷனை வச்சு கியாமத்னால அவங்களுக்கிட்டால ஒளி வெளியாகும். சிலவங்களோட ஒளி சூரியனை போல இருக்குமா, சிலவங்களோட ஒளி சின்னொரு டோச்சை போல இருக்குமா, சிலவங்களோட ஒளி பேட்டரி இறங்கின டோச்சை போல இருக்குமா, சிலவங்க 100 படுமா. எங்களை துன்யாவில் நாங்கள் எப்படி வாழ்கிறோமோ, எப்படி ரப்போட அதை மாதிரி தான் கியாமத்னால வெளிச்சம் வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்போ துன்யாவில் நாங்கள் இதை வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ளணும். ரப்புக்கிட்ட கெஞ்சி அவங்ககிட்ட இதை வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அதை வெளிச்சத்தை எடுத்துக்கொள்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு சுப்ஹானல்லாஹ் எங்களோட கியாமத்னால கபர் ஒளி ஆகிக்கும். கபரில் லைட் யாரும் போட்டுறதில்லை, லைட்டை போட்டு போகிறா வந்து கபரில் லைட் போட்டுறதில்லை. சுப்ஹானல்லாஹ். ஹைர் இன்ஷா அல்லாஹ். இன்னும் எத்தனை ஆயிரத்தி இதோட நான் இப்போ கிட்டத்தில் சூரா அர் ரஹ்மான் படித்து கொண்டிருந்தேன். அது சூரா அர் ரஹ்மான் என்னோட சப்ஜெக்டை படித்து கொண்டிருக்க போகல அவர் சொன்ன ஒரு விஷயந்தான், நாங்கள் வந்து குர்ஆனை வந்து ஒவ்வொரு மாதிரி அனலைஸ் பண்ணிடணும். குர்ஆனை விளங்குறதுக்கு ஒவ்வொரு மாதிரி செய்யணும். அதில் ஒன்று தான் நாங்கள் அரபை விளங்கி குர்ஆனை விளங்குறது, அதுதான் நாங்கள் கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் துன்யாவில் அனலைஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனை பற்றி சொன்னால் சூரியனை போய்ட்டு அனலைஸ் பண்ணுறது. சூரியன் எப்படி, சூரியன் சைஸ் என்ன, சூரியன் எவ்வளோ பவர்ஃபுல், சூரியன் நல்லா எப்படி படிச்சிக்கிறான். இல்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியனுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு முடிகிற நாள் ஒன்று இருக்குது. அப்போ சயின்டிஸ்டில் என்ன சொல்கிறாங்க, சூரியன் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகுமா? சொல்கிறாங்க சூரியன் ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். இதெல்லாம் பார்க்குறது. இது ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கப்பலை பற்றி சொல்லிக்கிறான், மரத்தை பற்றி சொல்லிக்கிறான், மரத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறது. காற்றை பற்றி சொல்லிக்கிறான், காற்றை பற்றி படிக்கிறது. இது இன்னொரு ஜாய் அனலைஸ். இன்னொன்று தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செக் பண்ணுறது. இதுவும் குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தையும் பார்க்கணும், எங்களோட வாழ்க்கையில் செக் பண்ணி இதே எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இன்னொன்று தான் அவர் சொன்னார், ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தையும் நாங்கள் துவாவாக மாற்றுறது. என்ன செய்கிறது? துவாவாக மாற்றுறது. எனக்கு அது செய்ய மறைஞ்சி இப்போ நான் நினச்சி கொண்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குர்ஆன் ஆயத்தையும் பார்த்துட்டு அதில் எங்களுக்கு ஒரு துவாவை நாங்கள் செஞ்சு கொள்வது, செஞ்சு அது துவாவை கேட்டுட்டு நாங்கள்
அல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு அது ஆயத்தை முடிக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதுதான் இப்போ இதாயத்தை வச்சு உங்களுக்கு என்ன துவா கேட்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவங்களுக்கு ஒரு அத்தாட்சி என்னன்னு சொன்னால், நாங்கள் இரவில் என்னது நாங்கள் பகலை உரித்தெடுத்தோம் இரவில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அப்படியே இருட்டில் மூழ்கிடுவாங்க. அப்படி செஞ்சேன்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அவங்களோட வெளிச்சத்தை எடுத்துட்டாங்கடா, பகலை உருத்தெடுத்தாங்கடா இரவுலேருந்து, அவங்க இருட்டில் இப்போ இதில் என்ன துவா இருக்குது எங்களுக்கு சொல்லுங்க பாருங்க, என்ன துவா கேட்கலாம். நான் என்ன மனசு படுத்து வந்ததே யாரெல்லாம் அந்த இருள் எங்களை மூழ்க விட்டுடாம எங்களை வெளிச்சத்துக்குள்ள எந்த நேரமும் நீயே வச்சிடணும் என்று அப்படி ஓகேயா? ஓகே, அதுதான் இது ஒரு துவா எங்களுக்கு கேட்குறேன். யாரெல்லாம் இப்போ இதில் ஆயத்துலையும் சொல்கிற செல்நேத்துக்கு உனக்கு ஏலும் அப்படியே பவலை உயிர்த்து கேளும். யாரில் எங்களோட உள்ளத்துல இருக்கிற வெளிச்சத்தை, எங்களோட உள்ளத்துக்கு நீ போட்டிக்கிற ஹிதாயத்தை நீ எங்கிட்ட கலட்டி எடுக்காத. அது ஒன்று மட்டும். அதுதான் ஒரு துவா. இது ரப்பனா லா துதி குலூபனா பாதி இது அதைத்தனா வஹப்லனா மில்லதுன்க யாரெல்லாம் நீ எங்களை நேரான வழியில் அனுப்பின போகிறோ திருப்பி எங்களே தவறான வழியில் போட்டாதே யாரெல்லாம். சில நேரத்துக்கு அது அப்படியே ஆகுது, நாங்கள் நல்லா ஈமானோடு ஈப்போம், சில நேரத்துக்கு அப்படியே அடுத்த பக்கம் பேத்துக்கொண்டு இல்லாமல் பேத்துடும். யாரெல்லாம் அது மாதிரி நிலைமையிலேருந்து எங்களை நீ பாதுகா. ஈமான் கூட்டுறே குறையிற அதில் பிரச்சனை இல்லை, ஆனால் சிலவங்க அதிலே அப்படியே அடுத்த பக்கம் பேத்துடுவாங்க. அது சொல்லி நாங்கள் என்ன செய்கிற யாரெல்லாம் நாங்கள் துவாக்கிற யாரெல்லாம் நாங்கள் துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களோட உள்ளங்கள் லீகிற அந்த ஒளியை நீ இல்லாமல் இன்னும் கூட்டிக் கொண்டே போ, அதை ஈமான கூட்டிக் கொண்டே போ, அதை இல்லாமல் ஆக்கிடாத. எங்களை ஒரு நாளும் யாரெல்லாம் இதை சொல்லப்பட்ட இதை இருக்கிற இரவில் எங்களை மூழ்கடிச்சுட்டாங்க. இதை இரவு வெள்ளால் பார்க்கல இரவுமா விளங்கும், அந்த இரவு இல்லை. இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது இரவுக்கு தான் அவங்க என்னது அவங்க நேரான வழி தெரியாமல் தடமாறுற இருள், கபுல்லிக்கிற இருள். யா அல்லாஹ் மஹ்ஷர்லிக்கிற இருள். இது அத்தனை இருள்லேயுமே எங்களை பாதுகாத்து, அது இருள் எங்களை போடாது.